என்னங்க இது? வேடனத்த சம்பவம். ஒரு கொடூரமான பாலியல் கொலை நடந்திருக்கு. ஆனா இன்னும் குற்றவாளிகளை பிடிக்காம இழுத்தடிக்கிறாங்கன்னு மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. ஆமாங்க, அதுவும் உறவினர்கள் போராட்டத்தில் உக்காந்து பின்னாடி தான் விவகாரமே பெருசாயிருக்கு. ஆனா அங்க காவல்துறை மட்டும் இல்லாம ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் எதுக்கு நேரடியா வந்து சமாதானம் பேசணும்? அதுதான் இப்போ பெரிய கேள்வியா இருக்கு. எனக்கும் அதே சந்தேகம்தான். பொதுவாக குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துறையோட வேலை. ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கு அங்கு வந்து சமாதானம் பேசுறாரு. எதாவது உண்மையை மறைக்க பாக்குறாங்களோ அல்லது குற்றவாளிகளை காப்பாத்த முயற்சி நடக்குதோன்னு மக்களுக்கு சந்தேகம் வர்றது நியாயம்தானே? நீங்க சொல்றது புரியுது. பொதுவா ஒரு பதற்றமான சூழல்ல மக்கள் போராட்டத்தை நிறுத்த அரசு தரப்புல அரசியல்வாதிகள் வர்றது வழக்கம்தான். ஆனா இந்த கேஸ்ல முன்னெச்சரிக்கை இருந்தும் தடுக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது எம்எல்ஏ தலையிடுறது வழக்கை திசை திருப்பவோ அல்லது நீர்த்து போக செய்யவோ வாய்ப்பு இருக்குன்னு சமூக ஆர்வலர்கள் கவலைப்படுறாங்க. கண்டிப்பா குற்றவாளிகள் யாரா இருந்தாலும் அவர்களை உடனே கைது பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதை விட்டுட்டு சமாதான பேச்சுவார்த்தைங்கிற பேர்ல காலதாமதம் பண்றது அரசுக்கு தான் கெட்ட பேரை தரும். அரசு குற்றவாளிகளை பாதுகாக்க நினைக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க தான் தெளிவா பதில் சொல்லணும். உண்மைதான், விசாரணை வெளிப்படையா இருக்கணும். அதிகார பலத்தை வச்சு வழக்க சிதைக்க பார்த்தா அது நீதிக்கே எதிரானதா முடிஞ்சிரும்.